நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மேட்ரிமோனி மூலம் 30க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றிய கல்யாணராமன். லட்சக்கணக்கில் பணம், நகை, செல்போன், லேப்டாப் என முடிந்தவரை சுருட்டிக் கொண்டு எஸ்கே. திருமணத்திற்கு அழுத்தம் கொடுத்தால் தனிமையில் இருந்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன் என மிரட்டல். கல்யாணராமனின் குட்டு வெளிவந்தது எப்படி? போலீசில் சிக்கினாரா? பின்னணி என்ன? சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல 28 வயசான இளம்பெண் புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மேட்ரிமோனி மூலமா அறிமுகமான சூர்யாங்கிற இளைஞர் தன்னை ஏமாத்தி பலமுறை தனிமையில இருந்ததோட பணம், நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டதா சொல்லி இருக்காங்க. அதையடுத்து சூர்யாவை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அப்போ தன்னுடைய சொந்த ஊரான நெல்லையில சூர்யா பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சதும் அங்க போய் இளைஞரை தூக்கிக்கிட்டு வந்து விசாரிச்சப்பதான் அவருடைய கேடி வேலையே வெளிச்சத்துக்கு வந்தது. சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்காக மேட்ரிமோனில தன்னுடைய சுய விவரம் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த சூர்யாங்கிற இளைஞர் இளம்பெண்ணுக்கு போன் பண்ணி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து 2 பேரும் அடிக்கடி நேர்ல மீட் பண்றது, தனிமையில இருக்கிறதுன்னு உறவை வளர்த்து இருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு பிறகு நாம சொந்த வீட்டுல தான் இருக்கணும், வாடகை வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொன்ன சூர்யா தன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, மீதி பணம் கிடைச்சா வீட்டை வாங்கிடலான்னு கொக்கி போட்டிருக்கான். நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே, நமக்காக தானே வீடு வாங்க போறாரு அப்படின்னு நாம அந்த வீட்டுல தானே வாழ போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த இளம்பெண் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த 1,20,000 ரூபாயும், லோன் எடுத்ததன் மூலமா 7 லட்சம் ரூபாயும், 9 சவரன் நகையும், இப்படி எல்லாத்தையும் சூர்யா கிட்ட கொடுத்திருக்காங்க. வீடு வாங்கினதும் கல்யாணம் தான் அப்படின்னு கனவுல இருந்த அந்த இளம்பெண்ணுக்கு அதுக்கு பிறகுதான் பெரிய ட்விஸ்டே இருக்குதுன்னு தெரியாம போச்சு. பணத்தையும் நகையையும் வாங்கினதுக்கு முன்னால தினமும் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்த சூர்யா அதை அடுத்து நிமிஷ கணக்குல கூட பேசல. அந்த பொண்ணே கால் பண்ணாலும் அவாய்ட் பண்ணியிருக்கான். அதனால ஷாக்கான இளம்பெண், வேணும்னே என்ன அவாய்ட் பண்றீங்க, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, அப்படி நடந்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சூர்யா சொன்னதும் பணத்தையும் நகையையும் திருப்பி கேட்டிருக்காங்க அந்த இளம்பெண். அதையெல்லாம் கேட்டா நாம தனிமையில இருந்த வீடியோக்களை வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான் சூர்யா. அதனால இன்னும் அதிர்ச்சியான அந்த இளம்பெண் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நெல்லை VM சத்திரத்துல சூர்யாவை சுத்தி வளைச்சி கைது பண்ணாங்க போலீஸ். சென்னைக்கு வர்ற வழியில சிறுநீர் கழிக்கிறதுக்காக இறங்கின சூர்யா தப்பி ஓட முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ காவலர்கள் விரட்டுனதால கீழே விழுந்த சூர்யாவுக்கு கால்ல முறிவு ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நடந்த விசாரணையில சூளைமேடு இளம்பெண்ணை மட்டும் சூர்யா மேட்ரிமோனி மூலம் ஏமாத்தல, 30க்கும் மேற்பட்ட பெண்களை அதே பாணியில கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசி நகையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு சீட்டிங் பண்ணி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுல 11 பெண்கள் ஏற்கனவே போலீஸ்ல புகார் கொடுத்து சிறைக்கு போயிட்டு வந்த சூர்யா அதுக்கு பிறகுதான் சூளைமேடு பெண்ணை தன்னுடைய வலையில வீழ்த்தி திருட்டு வேலையை காட்டியிருக்கான். ஓய்வு பெற்ற மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிகாரியோட மகன் தான் சூர்யான்னும் ரோஷனுங்கிற பெயர்ல பல பெண்களை ஏமாத்தினதாகவும் சொல்லப்படுது. ஒரு வழக்கறிஞர் பொண்ணு கூட ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற சூர்யா இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. உயிருக்கு உயிராக பழகிய நண்பனே கொலை செய்து ஏரியில் வீசிய கொடூரம். CCTV காட்சிகளை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய காவல்துறையினர். நண்பனை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? ஏரிக்கரையில் நடந்தது என்ன?
கொளத்தூர் ரெட்டை ஏரி பக்கத்துல எப்பவுமே பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஒருத்தர் 2 பேர் தான் அந்த வழியா போவாங்க. அப்படி அந்த வழியா காலையில 6 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் பைக்ல போயிருக்காரு. பைக்கை ஓரம் கட்டிட்டு இயற்கை உபாதையை கழிக்க போன இளைஞர் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காரு. தன்னுடைய பைக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை காலி பண்ண இளைஞர் 4-5 பேரை அழைச்சுக்கிட்டு மறுபடியும் ஏரி கரைக்கு வந்திருக்காரு. அவர் கூட வந்தவங்களும் கதி கலங்கி போய் நின்னு இருக்காங்க. என்ன அங்க உள்ள ஏரியில இளைஞர் ஒருத்தர் கொடூரமா கொலை செய்யப்பட்டு மிதந்துகிட்டு இருந்திருக்காரு. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. யார் அந்த இளைஞரை கொடூரமா கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க விசாரணைய வேகப்படுத்தினாங்க. சடலம் கிடந்த இடத்துக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் ரத்தம் படிஞ்சிருந்த மணலை சேகரிச்சுக்கிட்டு இருந்தப்ப அங்க 2 செல்போன்கள் கிடந்ததை பார்த்திருக்காங்க. அதையடுத்து அந்த செல்போன்களை கைப்பற்றின காவலர்கள் அதை வச்சு விசாரணை செஞ்சப்ப உயிரிழந்து கிடந்தது சரித்திர பதிவேடு குற்றவாளி கார்த்திகேயன்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்த்திகேயனை யார் இப்படி பண்ணது, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் அந்த ஏரியாவுல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருக்காங்க. அதுல கார்த்திகேயன் 4 இளைஞர்களோட ஏரி கரைக்கு வந்தது பதிவாகி இருந்துச்சு. இதை அடுத்து சிசிடிவி காட்சியில பதிவாகி இருந்த இளைஞர்களை ஒருத்தரை பிடிச்சு விசாரிச்சதுல தான் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. சென்னை அடுத்த சோத்துப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திகேயன் மேல 7 கொலை முயற்சி, 2 கொலை, 3 ஆள் கடத்தல், இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. கொலைகேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போன கார்த்திகேயன் சில மாசங்களுக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அதே ஏரியாவை சேர்ந்த விக்னேஷ்ங்கிற இளைஞரும் கார்த்திகேயனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விக்னேஷை பார்க்கறதுக்காக அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதும் வர்றதுமா இருந்திருக்காரு கார்த்திகேயன். அப்போ விக்னேஷுடைய அம்மாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மகனுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசி பழக ஆரம்பிச்ச விக்னேஷுடைய அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கே தெரியாம கார்த்திகேயனோட தகாத உறவுல இருந்ததா சொல்லப்படுது. தன்னுடைய அம்மா கிட்ட கார்த்திகேயன் தவறா நடந்துக்கிறத பார்த்து கொலை வெறியில இருந்த விக்னேஷ் கரெக்டான நேரம் பார்த்து கார்த்திகேயனை கருவறுக்க பிளான் போட்டிருக்கான். பலமுறை விக்னேஷ் போட்ட ஸ்கெட்சில இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கான் கார்த்திகேயன். அதனால கடுப்பான விக்னேஷ் இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா சரி வராதுன்னு கார்த்திகேயனை மது குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு கார்த்திகேயன் விக்னேஷ்னு மொத்தம் 4 பேரு கொளத்தூர்ல உள்ள ரெட்டை ஏரிக்கு போய் ஒன்னா உட்கார்ந்து குடிச்சிருக்காங்க. அப்போ சிகரெட் வாங்கறதுக்காக விக்னேஷோட வந்த 2 பேரு கடைக்கு போக அங்க புல் போதையில இருந்த கார்த்திகேயனை விக்னேஷ் மது பாட்டிலால சரமாரியா தாக்குனதுல நிலக்குலைஞ்சு போன கார்த்திகேயனை ஏரியில தள்ளி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மது குடிச்சிட்டு இருந்திருக்கான் விக்னேஷ். அதுக்கு பிறகு சிகரெட் வாங்கிக்கிட்டு வந்த நண்பர்கள் 2 பேரும் கார்த்திகேயன் எங்கன்னு கேட்டதுக்கு அவன் வீட்டுக்கு போறன்னு கிளம்பி போயிட்டான்னு விக்னேஷ் சொல்லவே 3 பேரும் மது குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 29ஆம் தேதி நைட்டு. மறுநாள் காலையில அந்த ஏரி கிட்ட இளைஞர் ஒருத்தர் இயற்கை உபாதையை கழிக்க போனப்பதான் கார்த்திகேயன் சடலமா கடந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இதை அடுத்து சிசிடிவி காட்சியில பதிவாகி இருந்த இளைஞர்களை பிடிச்சு விசாரிச்சதுல விக்னேஷ் மொத்த உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டான். அதுக்கு பிறகு விக்னேஷ் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடுவதற்காக வெற்றிலை, பாக்கு, பழம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி வந்த கணவன் அடுத்த சில மணி நேரத்தில் கணவனை சில்வர் குடத்தால் அடித்த மனைவி. சுய நினைவின்றி கிடந்த கணவன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழப்பு. ஆயுத பூஜையன்று கணவனை மனைவி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? விடிஞ்சும் விடியாமலும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் முத்தி இருக்குது. உங்களுக்கு தினமும் இதே வேலை தான், நானும் எத்தனை வருஷமா தான் பொறுமையா இருக்கிறதுன்னு மனைவி கத்திக்கிட்டே இருக்கிறப்ப அத காதலியே வாங்காம மனைவிய அடிக்கிறதுக்கு பாஞ்சு இருக்காரு கணவன். அதனால டென்ஷன் ஆன மனைவி வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு சில்வர் குடத்தை எடுத்துட்டு வந்து கணவன் தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடியிலேயே சுருண்டு விழுந்த கணவன் சுய நினைவு இல்லாம இருந்திருக்காரு.
தம்பதிக்குள்ள நடக்கிற இந்த சண்டை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த கணவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே கணவன் உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு மனைவி கிட்ட நடந்த விசாரணையில தான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. கடலூர் குருவம்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வேல்முருகன். மது பழக்கத்துக்கு அடிமையான இவரு தினமும் போதையில வந்து மனைவி வள்ளி கிட்ட சண்டை போடுறது, மனைவியையும் பிள்ளைகளையும் காரணமே இல்லாம அடிக்கிறதுன்னு இருந்திருக்காரு. மனைவி சொந்த பந்தங்கள் அறிவுரை சொல்லியும் அத வேல்முருகன் கண்டுக்கவே இல்லை. அதனால குடியோட தான் குடுத்தனமே நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுக்கு மத்தியில ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடுறதுக்காக 1000 ரூபாய கணவன் கிட்ட கொடுத்து பூஜை பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க வள்ளி. 800 ரூபாய்க்கு பூஜை பொருள் வாங்கின வேல்முருகன் மீதம் இருக்கிற 200 ரூபாய்க்கு மாமூலா மது குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை பார்த்து கடுப்பான மனைவி வள்ளி ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதான்னு கேட்டு சண்டை போட்டதோட அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. அதனால வேல்முருகன் இரவு முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் தூங்கி இருக்காரு. விடிஞ்சதும் வீட்டுக்குள்ள போறதுக்காக வாசலுக்கு வந்த கணவன் கிட்ட கொடுத்த 1000 ரூபாயில 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்தா எப்படி குடும்பம் நடத்துறது, குடிக்காம சாமி கும்பிட வர முடியாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா வழக்கம் போல திட்டுகளை எல்லாத்தையும் இடது காதுல வாங்கி வலது காது வழியா விட்ட வேல்முருகன் வீட்டுக்குள்ள போறதுலயே குறியா இருந்திருக்காரு. அதோட மனைவிய அடிக்கவும் கை ஓங்கி இருக்காரு. அந்த சமயம் ஆத்திரத்தோட உச்சிக்கு போன வள்ளி சில்வர் குடத்தை எடுத்து கணவனுடைய தலையில அடிச்சிருக்காங்க. அதுல சுயநினைவை இழந்த வேல்முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாரு. கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்ச ஆலடி போலீசார் மனைவி வள்ளி கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய இளைஞர். பணம் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வாயா என கேட்டு இளைஞரை தகாத வார்த்தையில் பேசிய தாவேகவினர். இளைஞர் போஸ்டர் ஒட்டிய வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு அட்டூழியம். தாவேகவினர் மீது புகார் கொடுத்த இளைஞர் மறுநாளே தூக்கில் தொங்கிய கொடூரம். நடந்தது என்ன? முப்பதாம் தேதி காலையில ராஜேஷ்ங்கிற இளைஞர் தன்னுடைய கொட்டகைக்கு போயிருக்காரு. அப்போ அங்க கட்டில் மேல தூங்கிக்கிட்டு இருந்த ராஜேஷோடைய ஃப்ரெண்டு 24 வயதான பரத்ராஜ்ங்கிற இளைஞர் தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து பதறி போனவருக்கு அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டிருக்காரு. அதையடுத்து கொஞ்ச நேரத்துல விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பரத்ராஜாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. பரத்ராஜ் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சதுல தான் பரத்ராஜ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முந்தின நாள் கீழையூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அந்த புகார் தான் அவருடைய மரணத்துல பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. கடந்த 27ஆம் தேதி கரூர்ல நடந்த கோர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்துல மூழ்கடிச்சிருக்கு. தாய், தந்தை, மகள், மனைவி, கணவன்னு குடும்பத்துல உள்ளவங்களை வாரி கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தினரும் வேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய பார்க்கணுங்கிற ஆர்வத்துல கண்மூடித்தனமா கூடுன அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம 41 பேரை காவு வாங்கின கரூர் வேலுச்சாமிபுரம் அன்னைக்கு நைட்டு போர்க்களம் மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும். குழந்தைகள், பெண்கள்னு கிட்டத்தட்ட 41 பேர் துடிதுடிச்சு உயிரிழந்தது சோகத்துடைய உச்சமாகவே இருந்தாலும் அந்த 41 உயிர்கள் போனதுக்கு கட்சி தலைவர் விஜயும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையும் தான் பொறுப்பு. இந்த சூழல கரூர்ல நடந்த கோர சம்பவத்துக்கு திமுக தான் காரணம். திமுக பிண அரசியல் பண்ணுது, விஜய வீழ்த்தவே திட்டமிட்டு சதி பண்ணியிருக்காங்கன்னு தாவேகாவினர் தரப்புல இருந்து சொல்லப்படுது.
சோஷியல் மீடியா முழுக்க தாவேகாவினரும் திமுகவினரும் அடிச்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, விஜய்க்கு எதிராக பல இடங்கள்ல திமுக தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டுறதும், அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக தாவேகாவினர் போஸ்டர் ஒட்டுறதும் கடந்த ஒரு வாரமாகவே பல வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒட்டப்பட்ட போஸ்டரால தான் ஒரு அப்பாவி இளைஞருடைய உயிரும் போயிருக்குன்னு சொல்லப்படுற விஷயம்தான் கொடூரத்தோடைய உச்சமே. நாகை வேளாங்கண்ணியை சேர்ந்தவர் 24 வயதான பரத்ராஜ். இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல் நலக்குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய பெரியப்பா சந்திரசேகர் அரவணைப்புல இருந்து வந்த பரத்ராஜ் கூலி வேலைக்கு போய் தன்னுடைய தேவைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல பரத்ராஜும் அவருடைய ஃப்ரெண்ட் ராஜேஷும் மாணவர் சங்கம்ங்கிற பேர்ல 41 பேர் உயிரிழந்தது தொடர்பா விஜய கைது செய்யணும்னு ஏரியா முழுக்க போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த தாவேகா கீழையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திவாகர் பரத்ராஜையும் ராஜேஷையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. நீங்க யாரு, எதுக்காக மாணவர் சங்கம்ங்கிற பேர்ல போஸ்டர்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பரத்ராஜ் திமுக பிரமுகர் எடிசன் தான் இந்த போஸ்டரை ஒட்ட சொன்னாருன்னு சொல்லவே 2 தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால பிரச்சனை இருக்கு. அது எப்படி மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? கொடுத்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க ஒட்டிடுவீங்களா? சம்பளத்தை தான் ஒட்டுறீங்களா? யார் ஒட்ட சொன்னச்சு நல்லா சொல்லுங்க. எந்த ஒரு எடிசன் அண்ணா? எந்த ஒரு எடிசன் அண்ணா சொல்லுங்க. வேளாங்கண்ணியா? என்ன பொறுப்புல இருக்காங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நாங்க இப்ப நாட்டு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் பண்ணியா? நான் கேட்டது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க இப்ப சம்பளத்துக்கு தான் வந்திருக்கீங்க. யாரு உங்களை ஒட்ட சொன்னா? எங்களுக்கு இது வேணும்ல. எங்க ஓனர் எங்களை ஒட்ட சொல்லி. அதான் எந்த ஓனர் சொல்லுங்க. எங்க ஓனர் வினோத். இப்ப அப்புறம் எடிசன் எப்படி பேர சொன்னீங்க? இப்ப நாங்க அப்புறம் வேற அவங்க கொடுத்து தான் நாங்க ஒட்ட சொல்றோம். எடிசன் தான் கொடுத்து ஒட்ட சொன்னாரு அவங்கள. சரி ஒட்டுங்க. அந்த போறோம். வெறும் சம்பளத்துக்காக மட்டும்தான் இந்த போஸ்டரை ஒட்டுனதாகவும் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நாங்க போஸ்டர் ஒட்டலன்னு பரத்ராஜ் சொல்ல, காசு கொடுத்தா என்ன வேணாலும் ஒட்டுவீங்களான்னு திவாகர் தகாத வார்த்தைகளால பேசினதாகவும் சொல்லப்படுது. போஸ்டர் ஒட்டுற வீடியோவும் வாக்குவாதத்துல ஈடுபட்ட வீடியோவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விடவே நிறைய பேரு பரத்ராஜுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவிட்டதா சொல்லப்படுது. அதனால ஆத்திரமான பரத்ராஜ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டே கீழையூர் காவல் நிலையத்துல திவாகர் மேல புகார் கொடுத்திருக்காரு. அதையடுத்து ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போன பரத்ராஜ் பெரியப்பா வீட்டுல சாப்பிட்டு முடிச்சிட்டு வழக்கம் போல கொட்டைக்கு போய் தூங்கினவரு மறுநாள் காலையில தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. பரத்ராஜுக்கு ஏற்கனவே தீராத வயிற்று வலி இருந்ததால தான் தூக்கு போட்டிருப்பாருன்னு அவருடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் சொன்னாலும், இவ்வளவு நாள் அந்த வயிற்று வலியை தாங்கிக்கிட்டு இருந்தவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டே ஏன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுவும் தாவேகாவினர் திவாகர் மேல புகார் கொடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்த பரத்ராஜ் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு பரத்ராஜுக்கு என்ன நடந்தது? அவரு உண்மையாவே வயிற்று வலியில தான் தூக்கு போட்டு உயிரிழந்தாரா, இல்லனா இரவு நேரத்துல வேற யாராவது பரத்ராஜ கொலை பண்ணிட்டு தூக்குல போட்டிருக்காங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் எழுந்திருக்குது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் பரத்ராஜுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். அதே நேரம் மர்ம மரணம்னு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் பரத்ராஜ் புகார் கொடுத்த தாவேகாவினர் திவாகர்னு மொத்தம் 4 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டிற்குள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர். நள்ளிரவு நேரத்தில் சடாரண வீட்டிற்குள் புகுந்த கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த டிரைவரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். ஜாமீனில் வெளிவந்த 3 நாட்களில் நடந்த பயங்கரம். வீடு புகுந்து ஆட்டோ ஓட்டுநரை கொன்றது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? ஐயோ, எங்க அண்ணனை இப்படி அநியாயமா கொன்னு போட்டுட்டாங்களே அப்படின்னு நடு ராத்திரியில இளம் பெண்கள் கத்தி கதறுற சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன சத்தம்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள கத்தி கதறிக்கிட்டு இருந்த அந்த இளம் பெண்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள இளைஞர் உடம்பு முழுக்க வெட்டு காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. சடலத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய 2 தங்கச்சிங்களும் கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 பெண்கள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுனதாவும் அண்ணன் கார்த்திக் வந்து கதவை திறந்ததும் அந்த மர்ம கும்பல் அண்ணனை வெட்டி போட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ணனுடைய சத்தம் கேட்டு அந்த கும்பலை தடுக்க போனதாவும் அப்போ அந்த மர்ம நபர்கள் அறிவாளை காட்டி மிரட்டுனதாகவும் சத்தம் கேட்டதால அவங்க பயந்து ஓடிட்டதாகவும் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த பெண்கள் சொன்னதை வச்சு பார்த்தப்ப வீட்டுல உள்ள நகை பணத்தை கொள்ளையடிக்கிற முயற்சியில தான் மர்ம கும்பல் கார்த்திக்க கொன்னிருப்பாங்கன்னு நினைச்சு விசாரணையில இறங்குனாங்க. ஆனா விசாரணையோட முடிவுல கேஸே தலைகீழா மாறிடும்னு போலீஸ்காரங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. கரூர் குளித்தலையில உள்ள பனையூர் தான் கார்த்திக்கு சொந்த கிராமம். இவருடைய மனைவி சிவரஞ்சனி மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அதே ஏரியாவுல உள்ள தன்னுடைய சித்தப்பா வீட்டுல தங்கி இருந்திருக்காரு கார்த்திக். இதுக்கு நடுவுல பக்கத்து வீட்டுல வசிச்சுக்கிட்டு வர்ற சொந்தக்கார பொண்ணு ஜோதிகா வீட்டுல குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கார்த்திக்க கூப்பிட்டு சண்டைய தடுத்து நிறுத்த சொல்லவே கார்த்திக் என்ன ஏதுன்னு கேட்காம ஜோதிகாவை கை நீட்டி அடிச்சிருக்காரு. எங்க குடும்ப பிரச்சனை தலையிடுறதுக்கு நீ யாருன்னு கேட்ட ஜோதிகா கார்த்திக் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில கார்த்திக் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கடந்த 3 நாளைக்கு முன்னாடி கார்த்திக் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. என் அக்கா மேலேயே கைய வச்சிட்டியான்னு கார்த்திக் மேல ரொம்பவே ஆத்திரத்துல இருந்த கிஷோர் கார்த்திக் கிட்ட வேணும்னே வம்பு எடுத்துட்டு இருந்திருக்கான். அதனால கார்த்திக்கும் கிஷோருக்கும் இடையில அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச கார்த்திக் கிஷோருடைய சட்டையை பிடிச்சு மிரட்டல் விட்டதா சொல்லப்படுது. என் அக்கா மேல கை வச்சது மட்டும் இல்லாம இப்ப என் மேலேயே கை வச்சிட்டியான்னு கடுப்பாகி போன கிஷோர் கார்த்திக்க கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு கார்த்திக் தன்னுடைய சித்தப்பா வீட்டுல தூங்கி இருந்திருக்கான். அப்போ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை கார்த்திக்கோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். கிஷோர் சொன்ன மாதிரியே அந்த 5 பேரும் கார்த்திக்க அருவாளால சரமாரியா வெட்டிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துல கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயையும் வரவச்சு போலீஸ் தீவிர சோதனையில இறங்கினாங்க. அதோட அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்த இளைஞர்களுடைய அடையாளங்களை வச்சு அவங்க எல்லாரையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலைக்கு முக்கிய காரணமா இருந்த கிஷோரையும் கொலையாளிகள் லோகநாதன் பூபதின்னு மொத்தம் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.